Praise the Lord. Dear friends, dear brothers and sisters, pastors, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வருகிற திங்கட்கிழமையிலிருந்து, that is August 24th இருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வரை 10 daysக்கு Monday to Friday afternoon 3 p.m. to 5 p.m. நம்முடைய ரெகுலர் யூடியூப் ப்ரோக்ராம் இருக்கிறது இல்லையா, லைவ் ப்ரோக்ராம், விஷன் 2030க்காக ஜெபிக்கிற டெய்லி ப்ரோக்ராம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல, இது 6 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. 2020 ஜூன்ல இருந்து டெய்லி நான் ஸ்டாப் 6 years நடந்து கொண்டு இருக்கிறது. இது 7வது ஆண்டு. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். சபையில்லாத கிராமங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை மையமாக வைத்து டெய்லி ஜெபம் நடக்குது. அதோடு கூட பைபிள் ஸ்டடி நடக்குது. அந்த பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம்ல புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 சாப்டர் தான் இருக்கிறது. அந்த 4 சாப்டரை உங்களுக்கு தெளிவா புரிகிறதற்கு ஒரு 10 நாள் பைபிள் ஸ்டடி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். So August 24th to September 4th, Monday to Friday, 2 weeks, 10 sessions, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணாதீங்க. ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல்ல லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு 3 to 5 இருக்கும். அதுல கடைசி 1 hour பர்டிகுலரா இந்த பைபிள் ஸ்டடி இருக்கும். முன்னால ஜெபங்கள் இருக்கும், ஆராதனை இருக்கும். எல்லாத்திலையும் கலந்து கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. பைபிளை பொதுவா படிக்கும் பொழுது விசுவாசிகள் முழுமையா புரியல. எத்தியோப்பிய அன்னகன் ஏசாயா தீர்க்க தரிசன சுருளை வைத்து வாசித்துக் கொண்டிருந்தான். பிலிப்பு போகும் பொழுது வனாந்தரத்துல அது என்ன சொல்லி இருக்கிறது என்று அவனுக்கு புரியல. உடனே அதை யாராவது சொன்னாதானே எனக்கு புரியும், புரியுதான்னு கேட்டப்ப சொன்னாதானே புரியும், எனக்கு தெரியலங்கிறான். அதே போல எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு இயேசு பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டது, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹார்ட் வாஸ் ஓப்பன்ட், ஐ வாஸ் ஓப்பன்ட், the mind was opened, and there was that warmth in the heart. இருதயத்தில் அவர்கள் மிகவும் அந்த வெளிப்பாடை பெற்றதுனாலே கொழுந்து விட்டு அவர்கள் இருதயம் எரிந்தது. அப்படிப்பட்ட அனுபவம் பைபிள் ஸ்டடியில வேணும். புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் 4 சாப்டர் தான். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம் அந்த ஸ்டோரி. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் மகதோனியா சபையின் புகழை குறித்து பேசுகிறதை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் படிக்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு பைபிள் புக்கையும் டீச் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி, நேரத்தை நான் பயன்படுத்தி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், டீச் பண்ணணும், எடிட் பண்ணணும். பெரிய வேலைகள் உண்டு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பட் வருகிற வாரம் August 24th to September 4th, 10 days, 2 weeks, நீங்கள் மிஸ் பண்ணாம கலந்து கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour 2 hours ஒதுக்குங்க. தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரமாகவும் இருக்கும், பைபிள் ஸ்டடி நேரமாகவும் இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. This is an announcement video, பட் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். God bless you. ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. It will be easier for you to get notification. God bless you.